నగవాడ వెంకటరమణ గోవింద గోవింద ఎట్టు నగవాడ వెంకటరమణ గోవింద గోవింద. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தண்டமணி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம திருமலை திருப்பதி அப்டேட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்திற்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டை புக் பண்ணுற உங்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போலாமா சேனலின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். டிக்கெட்டு கிடைக்கிறதுக்கான மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகுது. 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டு நீங்கள் 8:50 அல்லது 8:55க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. அது டேரெக்டாக அது பார்த்தீங்கன்னா உள்ளே போகாது. அது பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் தான் வரும். அதாவது நீங்கள் 9 மணிக்கு தான் அது உள்ளே போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக ஒரு 8:55 57க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஓப்பன் ஆனோன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், உள்ளே போகலாம். உள்ளே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை கேட்கும். நீங்கள் இன்கம்மிங் உங்களுக்கு வர மொபைல் நம்பராக தயவு செஞ்சு கொடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்து அந்த மொபைல் நம்பரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வராமல் போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் உங்ககிட்ட எந்த மொபைல் நம்பர் இருக்கோ, ஒர்க்கிங்கில் இருக்கோ, அந்த மொபைல் நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி வரும். சரிங்களா? ஓடிபி வந்ததுக்கப்புறம் அந்த ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா கேப்சால் இருக்கும். அதாவது கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர்ஸ் எது வேணாலும் கொடுக்கலாம். அதை நீங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரிசன டிக்கெட் உள்ளே ஓப்பன் ஆகும். உள்ளே போனதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த்து, டிசம்பர் மந்த்து, அந்த 2 மாதத்தில் உங்களுக்கு தேவையான டிக்கெட் எந்த டேட்டில் டிக்கெட்டு தேவையோ நீங்கள் தாராளமாக அந்த டேட்டு உள்ளே போயிட்டு எந்த டைமிங் தேவையோ அந்த ஸ்லாட்டில் உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டு நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், புக் பண்ணலாம். சரிங்களா? அதுபோல் கடைசி மாதத்துக்கு முன் மாதம் பார்த்தீங்கன்னா ஐடி, அதாவது ஒவ்வொருத்தருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஐடிக்குள்ளே போயிட்டு தான் நம்ம டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா புக் பண்ண முடியும். ஆனால் கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்லாம் இல்லை. ஐடியே நமக்கு தேவையில்லை, மொபைல் நம்பர் மட்டும் போதும். மொபைல் நம்பரை மட்டும் கொடுத்தா அதுக்கான ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்ம என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாராளமாக நமக்கு டைரெக்டாக அந்த 300 ரூபாய் தரிசன பேஜ் உள்ளே நமக்கு போயிடும். சரிங்களா? இந்த மாதமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணும்போது இந்த சிஸ்டம் தான் பார்த்தீங்கன்னா இப்பயும் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. கடைசி மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம்லாம் இருந்தது உண்மை தான். ஆனால் இந்த மந்த்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது உங்களுக்கு சர்வர் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உள்ளே போயிட்டு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக வெளியே வரலாம். அதே போல் நீங்கள் இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில தேவையான டிப்ஸ்லாம் தேவைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவோட லிங்க்கு தரேன். அந்த லிங்க்கில் நீங்கள் போய்ட்டு அந்த வீடியோவை பாருங்கள். எப்படி நம்ம டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில உங்களுக்கு டிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். அது உங்களுக்கு நாளைக்கு தரிசன டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கான தரிசன டிக்கெட்டு 8000 தான் இருந்தது. இந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்திற்கான தரிசன டிக்கெட்டு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது 10,000ஆக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தாராளமாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு கிடைக்கிறதுக்கு ரொம்ப அருமையான வாய்ப்பு இது. அதனால் அடுத்த மாதம், அதாவது நவம்பர் டிசம்பர் மாதம் திருப்பதி போகிறவங்க தாராளமாக என்ன பண்ணலாம், நீங்கள் தரிசன டிக்கெட்டை புக் பண்ணலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு புக் பண்ணுறதுல ஒரு சில டவுட்டு இருந்தால் நீங்கள் என்னுடைய சேனலில் போய்ட்டு வீடியோவை போய்ட்டு பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். அப்பயும் உங்களுக்கு ஒரு சில டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு செய்கிறேன். அதே போல் நம்ம வீடியோ பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது டிக்கெட்டை புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எத்தனை டிக்கெட்டை புக் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. அது மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? அடுத்த அப்டேட் ஏதாவது இருந்தால் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓம் நமோ நாராயணா.